ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நீங்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகும். ஏன் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டைரெக்டாக அதில் இருக்கிற விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு 3 விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி ஒன்று, அது எந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு கேண்டில், சரிங்களா, ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது ஒரு கேண்டில் ஓப்பன் ஹை, சரிங்களா, கடைசியாக க்ளோசிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். மார்க்கெட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு க்ரீன் கலரில் பொறுத்த மட்டும் மேலே இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கா? இந்த ஃப்ளாட் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிலை நமக்கு கொஞ்சம் நல்லா ரீட் பண்ண தெரியணும், சரிங்களா? இப்போது ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை ₹100 அப்படின்னு எடுத்துப்போம், சரிங்களா? இப்போது இது 100ல் ஓப்பன் ஆகிருக்கு. 9:15க்கு 100ல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது இதனுடைய ஹை என்னவாக இருக்கும், லோ என்னவாக இருக்கும், ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? ஓப்பன் ப்ரைஸு 100 தான், சரிங்களா? ஹை எவ்வளோ போயிருக்கும்? 9:15க்கு அதில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? அப்போ ஹையும் அதுதான், லோவும் 100 தான். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 100ல் இருக்கிறத 101க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. 101க்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அது அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு அப்படின்னா 101க்கு போயிட்டு, அப்போது ஹை எங்கே மார்க் ஆகும் அப்படின்னா 101ல் மார்க் ஆகும். அப்போ இந்த ஹை இந்த இடத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு? ஹை 101 போயிடுச்சு. அப்போ ஓப்பனும் லோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பையர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இப்படி ஓப்பனும் லோவும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுடைய என்ட்ரி எங்கே போகணும் அப்படின்னா பை சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் 3 விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பை பண்ணுறதுக்கான விஷயம், அதாவது பை சைடு போகிறதுக்கான விஷயம், சரிங்களா? அப்போது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை சைடு போக போகிறோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் செல் சைடு, சரிங்களா? இப்போ நீங்கள் செல் சைடு ட்ரை பண்ணுறீங்க, அதாவது இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறீங்க அப்படின்னா இன்ட்ராடே அப்படிங்கிறது 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று லிவரேஜ். நீங்கள் 1 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இன்ட்ராடேயை ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஷேர் இறங்குது அப்படின்னா 100க்கு செல் பண்ணி 90க்கு நம்மளால் வாங்கிட்டோம் அப்படின்னா ₹10 ப்ராஃபிட். இதை செக் பண்ணி பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் பார்த்தா தான் இது புரியும், சரிங்களா? நிறையா டவுட்ஸ் இருக்கும், பட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐடியா கிடச்சிடும். அப்போ மார்க்கெட் சரியும் போது செல் பண்ணி கீழே பை பண்ணலாம். இன்ட்ராடேயில் மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போது இதை நோக்கி போகும்போது இந்த மேலே ஃப்ளாட்டாக இருக்குது, இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அதே தான், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100ல் இருக்குது, சரிங்களா? இப்போது ஓப்பன் ப்ரைஸும் அதுதான் 9:15க்கு, லோவும் அதுதான், ஹையும் அதுதான், ரைட்டா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நல்லா இல்லை, நிலவரம் நல்லா இல்லை, சரிங்களா? இப்போ மார்க்கெட் கீழே சரியாக போகுது, ஓகேங்களா? அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய 100லேருந்து 99ல் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செல் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா லோ கீழே வந்துடுது, சரிங்களா? லோ 99, 100லேருந்து கீழே வந்திருக்கு, 99 மார்க் ஆயிருக்கு. அப்போது ஓப்பனும் ஹையும், அதாவது 3மே சேம் தானே, சிமிலர் தானே. அப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் சைட் போகணும், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை சைடு, ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைடு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும். இப்போ செகண்டரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க, சரிங்களா? இப்படி போன உடனே என்எஸ்சி சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக செக் பண்ணச்ச, சரிங்களா? இப்போ மார்க்கெட் இருக்க நம்ம Nifty 50 ஸ்டாக்கே பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கெலாம் எப்படி போகணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, சரிங்களா? நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இப்போது நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக செல் சைட் போகலாம். நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் க்ரீனில் இருந்ததுன்னா நீங்கள் பை சைட் போகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நாளைக்கு டவுன் ட்ரெண்டு, சரிங்களா? ஒரு ஸ்கேம் இஷ்யூ போயிட்டுருக்கு, போர் இஷ்யூ போயிட்டுருக்குல, இது கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு அந்த ஸ்கேம். அதனால் மார்க்கெட் மோஸ்ட்லி நெகட்டிவ் சைட் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் இதை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, இதுதான் விஷயமே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளைண்டாக அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பிளைண்டாக எந்த ஸ்ட்ராட்டஜியுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பேட் நியூஸ் இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டே அதுதான், சரிங்களா? தேர்டு, இப்போது நான் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? ஒரு ட்ரேடிங்க்கு எனக்கு ஒரு ஸ்டாக் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பை சைடு நான் போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஓப்பன் ஹை லோ. நான் சொன்ன மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பை சைட் ட்ரை பண்ணணும். அப்போது மேலே இருக்கிற டாப் 10 ஸ்டாக்கு, இதுக்கு டாப் 10ல் தான் செக் பண்ணணும். அதுக்கு கீழே போக வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, சரிங்களா? இதில் தான் செக் பண்ணணும். இப்போது நமக்கு நெஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் செலெக்ஷனை கீழே பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து கீழே சரிகிற ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது, சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இதில் செல் சைட் ட்ரை பண்ணுறோமா, அப்போது ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கணும், ரைட்டா? இப்போது இதுவுமே செகண்ட் பாயிண்ட் தான். பேட் நியூஸ் வந்துருச்சு, சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாக் செலெக்ஷனும் செகண்ட் பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட் நான் வேறு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நம்ம எங்கே போவோம், செல் சைட் போவோம், ரைட்டா? அப்போது இதில் ஒர்க் ஆகிற இடத்த பாருங்கள். சும்மா அப்படி எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவும் ஹையும் சேமாக இல்லை, சிமிலராக இல்லை. இந்த இடமும் இல்லை, இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இது சிமிலராக அந்த 30 பாயிண்ட்ஸ், அதாவது பைசே, அதில் வித்தியாசம் இருக்குல்ல. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாக்டாக இருந்தால் ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ நான் அந்த ஸ்டாக் கோல் இண்டியாவை நான் எடுக்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாக்கில் எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு விக்கு தெரியுதா, சரிங்களா? பட் இது பிரச்சனை இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருந்தால் சூப்பர், சரிங்களா? இப்போது தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக செக் பண்ணிட்டோமா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட்லி ட்ரெண்ட் லைன் வரையணும், சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வரைகிற மாதிரி தெரியும், சரிங்களா? எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நீங்கள் பொறுமையாகவே டைம் எடுத்தே பண்ணுங்கள், சரிங்களா? இதை ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு வருதா, ஓகேங்களா? இப்படி ட்ராவல் ஆகிட்டு வருது. இப்போ இது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இந்த லைன் பக்கத்தில் சொல்கிறேன். இந்த லைனை நான் இன்னும் கரெக்டாக வரைஞ்சி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஏன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இங்கேருந்து சரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அதாவது சப்போர்ட் லெவல் கிளியர், சரிங்களா? சப்போர்ட் நல்லா கிளாரிட்டியாக எடுத்துருச்சு, ஓகேங்களா? இப்போது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. பட் இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது. ப்ரீவியஸாக நிறையா விஷயங்கள் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த லைனில் அதாவது செகண்ட் லைன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரிவர்ஸ் ஆகுது. இப்படி ரிவர்ஸ் ஆகுறத ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் எஸ் யூ கேன் அப்ளை, சரிங்களா? அதே மாதிரி இப்போ அப் ட்ரெண்டா, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம்லேருந்து 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை நல்லா வச்சுக்கோங்க. இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது, சரிங்களா? நான் ரெண்டையுமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இப்போது நமக்கு கடைசியாக நடந்த ட்ரேடிங் என்ன இருக்குது பாருங்கள். இதில் இந்த 10 மினிட்ஸில் ஒரு டைம் ஃப்ரேம் எடுங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுங்க. இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் வரையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா
டேல செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற சிமிலராக இருந்தால் போதும். அதனுடைய 10 நிமிஷம் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணச்ச மார்க்கெட் எந்த அளவுக்கு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் சரிங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும். செகண்ட் பாயிண்ட் ஒரு பேட் நியூஸ் இருக்குது சரிங்களா. இதில் தான் நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓப்பன் ஹை தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சைடு தான் ட்ராவல் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நல்ல டைம் ஃப்ரேம், கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் வரீங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து அதனுடைய கட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது ரேஷியோ இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். இப்போது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எப்படி டார்கெட், எப்படி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் ட்ரேடில் நல்லா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சரிங்களா 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் எடுத்து சரிங்களா அதுலேயும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 10 மினிட்ஸில் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நீங்கள் சப்போர்ட் லெவலில் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினர் வந்து ஒரு 3 months தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 15 மினிட்ஸில் என்ன பண்ணுங்கள், எக்ஸிட் ஆகிடுங்க இப்போதைக்கு சரிங்களா. ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், ஒரு 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகுங்க. மற்றபடி கொஞ்சம் அனுபவம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அனுபவம் இருக்கும், மார்க்கெட் எந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது புரியும். இனிஷியல் டைமில் நீங்கள் 15 மினிட்ஸ் இருந்தாலே சரிங்களா இந்த அளவுக்கு உங்களால் ரேஷியோவை எடுக்க முடியும், கரெக்டாக என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜியும் கூட. சரியாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் அதனுடைய ஹையில் மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.